எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து வேணும்லாம் செஞ்சு கொடுக்குறேன். என்ன பார்த்துக்க மாட்டியா? எனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? என்ன வேணும்? ஆ என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவியா? ஹலோ, இப்போ எப்படிங்க தப்பிக்கிறது? ரொம்பலாம் யோசிக்காத. எனக்கு ப்ரோட்டீன் ஷேக் வேணும். ப்ரோட்டீன் ஷேக். எந்த டைம்ல இருக்கு ப்ரோட்டீன் ஷேக்? வேற ஒன்று சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்கு. கிடைக்குமா எனக்கு தெரியலையே. ஐ மீன் அதான் எனக்கு பிடிச்ச விஷயம். இவருக்கு என்ன பிடிக்கும்? மேடம் பெர்மிஷன் கொடுத்தா சாப்பிடலாம். நானா? நான் என்ன பெர்மிஷன் கொடுக்கணும்? நான் பெர்மிஷன் கொடுத்து என்ன சாப்பிடணும்? உங்களுக்கு ஓகேவா? அதாங்க உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, சாப்பிடலாம். என்னது? அதாங்க எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான் மேடம் ஓகே சொன்னீங்கன்னா சாப்பிடலாம். அதுதான் கேட்டேன். இவருக்கு பிடிச்ச விஷயத்த நான் என்ன ஓகே சொல்லணும்? என்னத்தை கேட்குறான்? வர வர பேச்சு ஒன்றும் சரியில்லை. இதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டு தான் சரிப்பட்டு வரும். ரெடி? ரெடியா? ஹலோ கேண்டி ஷாப், என்ன பெர்மிஷன் கொடுப்பீங்களா? ஏதாவது புரியுற மாதிரி பேசுறானா? சின்னத்தை கேட்டு தொலைறணும் ஒன்றும் தெரியலையே. ஏய் கேண்டி ஷாப், அது அது வந்து அது ரொம்பவே பதறாத. நான் சொன்னது என்னோட டானிக் பத்தி. டானிக்? டானிக்கா? என்னது? ஏன் உனக்கு புரியலையா? புரியுது. இப்போ எதுக்கு? நீ என்ன கேட்ட? என்ன சாப்பிடுறீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு. அதான் எனக்கு இப்போ சாப்பிடும் போல தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். ஓ, அதை நீங்கள் பிடிச்சதா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? மேபி. மறுபடியும் அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? இருக்குதான். இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தா அதுவே பெட்டர்னு தோணுது. புரியல. புரிஞ்சாலும் புரியலன்னு தான் சொல்லுவேன். இப்போ எனக்கு ப்ரோட்டீன் ஷேக் வேணும். 5 minutes வெயிட் பண்ணுங்க. நார்மலாகவே போதும். ம். என்ன பண்றீங்க? மேடம்க்கு ஹைட்ல இருந்ததுல அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு. அது அது நானே எடுத்துப்பேன். நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? கை என்ன இந்த நட்ஸ் வேணாமா? God. அது அது வந்து இல்லை, அது கையெடுங்க. என்னாச்சு? ஏன் நட்ஸருக்கு தானே ஹெல்ப் பண்ணுறேன், அப்புறம் என்ன? சொல்லு, இந்த நட்ஸ் வேணாமா? வேற என்ன வேணும்? ஓகே, நானே எடுத்துப்பேன். நான் தானே டெய்லி அவ்வளோ ஹைட்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். நானே எடுத்துப்பேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணது போதும். நீங்கள் போய் நில்லுங்க. பரவாயில்ல, நானும் கற்றுக்கிறேன். எப்படி ப்ரோட்டீன் ஷேக் போடுறேன்றத நானும் கற்றுக்கிறேன். நீ இல்லாத என்ன எனக்கு யூஸ் ஆகும்ல. பாட்டி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ப்ரோட்டீன் ஷேக் மேக் பண்ணி தரது நீயே கற்றுக்க மாட்டியான்னு. எனக்கு தான் டைம் கிடச்சிருக்கு போல, நானும் சேர்ந்து கற்றுக்கிறேன். அதான் நானும் பாட்டி குக்கக்கா ஆன்டின்னு இருக்கோமே, எனக்கு தெரியாதா? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏதோ பிளானோட தான் கிச்சனுக்குள்ள வந்திருக்கேன். பத்தா குறைக்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து வர பொண்ணை ஏற்றி விட்டு போயிட்டாளுங்க. நல்லா தெரியுது. கேனிஷோ ரொம்ப நேரமா எந்த நர்ஸ் இருக்கணும் மேடம் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கீங்க போல. நான் வேணா சூஸ் பண்ணி தரட்டுமா? இதையா விளையாடுறது போதும். முத நீங்கள் தள்ளி நில்லுங்க.
போதுமாடி. இதே கிச்சன்ல இருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ என்ன மீன் பண்ண? எதுக்கு? அதான் எனக்கு பிடிச்சது டானிக். அதில் என்ன இருக்கு? மேடம்க்கு எப்படி புரிஞ்சுது? அது அது எனக்கு புரியவே இல்லையே. நிஜமா? இதே வேண்டு தான் போதும். கிச்சன்ல இருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா? கேட்டதுக்குன்னு பதில் வரவே இல்லையே. இதையா? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. பதில் இருக்கு, ஆனால் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நீங்க திடீர்னு ஏதோ உங்களுக்கு பிடிச்சது அது வேணும்னு கேட்டா நான் எப்படி தருது? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அப்படிதானே? கன்ஃபியூஸ் ஆகலையே. சரி, இப்போ சொல்லு, என்ன மீன் பண்ண? அது தள்ளி நின்று கேட்கலாமே. எனக்கு இப்படி நின்று பேசலாம் பேசணும்னு தோணுது. நான் கிச்சனுக்கு வரும்போது என்ன பேசிட்டு இருந்தேன்? பொறுக்கி அதான் கேட்டுட்டு வந்தானே இப்படி பண்ணுறேன். என் வாயில வேற சொல்லுமா? இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ 2 கொஸ்டின் கேட்டேன், 2க்குமே ஆன்சர் வரல. ஆன்சர் என்கிட்ட இல்லை. எப்போ கிடைக்கும்? அதாம்மா ஆன்சர். தெரியாது. பாவம் பொழிச்சு போட்டு பண்ணிட்டா ஓவரா செய்தி பார்க்குறியா? யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட். ரியல்லி? மேடம் தானே ஆசைப்பட்டீங்க. அது வந்து ஸோ ஃப்ரெண்டா அதை நிறைவேற்றணும்ல. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா ஹிந்து? இதுக்கு மேலே போச்சு அவ்வளோதான். இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளேயே மேடம். நோ. ஏய், என்ன உங்களால தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி இருக்க? என்ன பண்ணீங்க இப்போ? என்ன சத்தங்க? கிச்சன்ல என்ன சவுண்ட்? போட்டி வராம நீயே சமாளி. கொண்டு உன்னை சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? ஐயோ பாட்டி, சிவ பூஜைக்குள்ள கரடி போனமானு போயிட்டீங்களே. கொஞ்ச நேரம் லேட்டா போயிருக்க கூடாது. பாட்டி. ஆமா ஷைலு, இந்த ஏன் கத்தனா? அவகிட்ட தான் கேட்கணும். இங்கிருந்து ஒன்றும் சரியா தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? இன்டீசென்ட் கேர்ள். ஆமாமா, நான் இன்டீசென்ட் கேர்ள் தான். மேடம் மட்டும் ரொம்ப டீசெண்டா பார்த்துட்டு இருக்கீங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குளிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. இதயா இதயா இங்க என்ன பண்ற? அது பாடி குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்க. குளிக்கிறதுக்கு சோப்பா? அது வந்து பாடி. என்ன உளறிட்டு இருக்க? கிச்சன் உனக்கு என்ன வேலை? இந்து, என்னடாச்சு? ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? இந்துமா பாட்டி, அது அது வந்து அது சோப்பு. சோப்பா? 2 பேரும் என்ன உளறிட்டு இருக்கீங்க? கிச்சன் என்ன சோப்புன்னு? கிச்சனுக்கு இருக்கு சோப்பு? விடாதீங்க பாட்டி, கேளுங்க கேளுங்க. 2 பேரும் கிச்சன்ல நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க பாட்டி. சும்மா இருடி பாட்டி. அது எனக்கு அது காஃபி குடிக்கணும் போல இருந்தது, அதான் கிச்சனுக்கே வந்து யாருக்கான்னு பார்க்கலாம் வந்தேன். அந்த டைமில் பாட்டில் அதான் கை தவறி இந்து கீழே பாட்டில் போட்டான். என்னடா கை நழுவி கீழே விட்டுட்டியா? அது வந்து பாட்டி. என்ன? சரி சரி விடு, சின்ன பாட்டில் தானடா, அதுக்கு எதுக்கு இப்படி இருக்க? இப்போ கை எடுக்க போறியா இல்லையா? அது வந்து பாட்டி பாட்டில் கீழே வந்துச்சுல, அதுதான் அந்த அதில் நோவஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் போய் யாராவது பயப்படுவாங்களா? சின்ன பாட்டில் தானே, இதுக்கு எப்படி பயந்தா எப்படி? சரி நீ வெளில வா, காலில் அது குத்திக்காத. டேய் வெளியில போ, நான் க்ளீன் பண்ண சொல்கிறேன். நீங்கள் என்ன சார் இதெல்லாம் புதுசாக இருக்கு? கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்க? அதான் சொன்னேன்ல காஃபி வேணும்னு. சரி நீ ரூமுக்கு போ, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை, நானே பார்த்துக்கிறேன். நானே பார்த்துக்கிறேன்னா? பாட்டி நான் ரூமுக்கு போகிறேன். சரிடா, கீழே பார்த்து நட. ஹலோ மேடம், வெயிட். இதுயா என்ன வேணும் உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, க்ளீன் பண்ணுறதுக்கு வர சொல்லுங்க. நான் போய் வர சொல்கிறேன்டா. கீழே பாரு, வெறும் கிளாஸ் பீஸஸாக இருக்கு. 2 பேரும் முதல் எங்கே கிளம்புங்க. நாங்கள் என்ன சின்ன பசங்களா? எங்களுக்கு பார்த்து நடக்க தெரியும், நீங்கள் போங்க. இந்த பையன் ஏதோ முடிவு பண்ணி இறங்கிருக்காண்டி, அது மட்டும் நல்லா தெரியுது. வாங்காம போக மாட்டாரோ? அடிதானே அடி பண்ற தெரியலையே. வெளில என்ன கிச்சன் பிளேட்டி பார்த்துட்டு இருக்க? காது காது காது. செய்யறதையும் செஞ்சு விட்டு குளிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. உன்னை தெரியுண்டா எனக்கு. இந்த வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். உள்ள என்ன பார்த்துட்டு இருக்க? அது அது வந்து சும்மா சும்மா. சும்மாவா?
எதுவும் சரியில்லையே. இதையே பார்த்து காலம் வைக்காத நான் வரேன். இதேனா பாட்டி? நீங்க என்னடா பண்ற? இதே எங்க இருக்கான்? எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. தம்பி கிச்சனுக்குள்ள இருக்கா, அண்ணா கிச்சன் வெளில இருக்கீங்க. என்னடா புதுசு புதுசா நடக்குது? கிச்சன் பக்கம் வந்திருக்கீங்க. இந்து காலை பார்த்து வையே. இந்து? ஆமாண்டா, இந்து இது என்ன உள்ள இருக்காங்க. அது அது வந்து பாட்டி உங்களுக்கு நம்ம தேடிட்டு இருக்கா பாருங்க. ஆமாண்டா, இப்போ தூங்கி இருந்தா. அவவே அழுதுட்டு இருந்தா. இதை வேற கிளீனிங் வர சொல்லணும். சரிடா, யாரும் உள்ள போகாம பாத்துக்கோ. அந்த வேலை தானே இப்போ 2 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னது? ஒன்றும் இல்லை பாட்டி. நீலா அழுகிறாள்ல, நான் போய் பார்க்கட்டா? நீலாம் அழுகிறதெல்லாம் பாட்டி பார்ப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல நீலா, வலிக்குது. பொண்ணா? அது சும்மா ஃபன்னுக்கு. ஃபன்னுக்கு எதை வேணாலும் பண்ணுவீங்களா? அது அது சும்மா தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஃபன்னுக்கு பண்ணட்டுமா? வழி விடுங்க, நான் போகணும். எதையும் இருந்து உள்ளதான் இருக்காங்க. அதெல்லாம் இப்போதைக்கு வர மாட்டான். அதை எப்படி சொல்றீங்க? அது அப்படிதான். நல்ல அண்ணன் நல்ல தம்பி என்ன? நல்ல அண்ணன் தம்பி தானே, அப்புறம் என்ன? சொன்னாங்க. திருட்டு நிறைய பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆன்ட்டி எதுவும் வந்துட போகிறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. ஸோ வேணுமே, எனக்கு வேணுமே. அதுக்கு வேற ஆளை பாருங்க. ரியலி பார்த்துட்டா போச்சு. நீ தானே பார்க்க சொன்ன. நக்கல் ஜாஸ்தி. கணேஷா, கண்ணில் ஏதோ விழுந்துச்சு. இரு வரேன். கையை விடுங்க, நானே பார்த்துப்பேன். எந்த கண்ணு? அது ரைட், இல்லை லெஃப்ட். நீங்கள் கையை விடுங்க, நானே பார்த்துப்பேன். நீ முதுங்க வா. சூடி பொட்டும் வைக்க மாவல் உண்டு மானே மானே. 2 கண்ணு எதுவும் சொல்லிச்சா? கையை விடுங்க. கணேஷா, எந்த கண்ணு? அது ரைட். இருக்கும் இரவு உறக்கம் கண்ணுக்கு போயாச்சு, காரணம் நீ. ரைட் தானே? ஓப்பன் யூர் ஐஸ். கண்ணு தர. ஓகே, ஆர் யூ ஓகே? எனக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தா உடனே அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். அதான், எனக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தா நான் உங்களுக்கும் திருப்பி மறுபடி உடனே கிஃப்ட் கொடுத்துருவேன். நான் கிஃப்ட் கொடுக்கலையே. நான் உனக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்லவே இல்லையே. போச்சு, தூசி போயிடுச்சு, விடுங்க. இரு, என்ன அவசரம்? நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிடுறேன்னா எனக்கு அப்போவே அங்கேயே அதை முடிச்சாகணும். அப்படின்னா இந்த ரொமான்ஸ் போதுமா? கை விடுங்க இல்லையா? ஹலோ கண்டிஷா, இப்போ நெத்தியில தான் கொடுத்துருக்கேன். நீ நடந்துக்கிறத பொறுத்து. அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா என்னது சொல்லக்கூடாது, புரியுதா உனக்கு? ஹே கனிஷா, ஒன்லி ஃப்ரெண்ட், ஓகே? நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை. சுற்றமும் உற்றமும் யாருமே வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை.
எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஆனால் உங்களை மாதிரி நான் இப்படி என்ஜாய் பண்ணதே கிடையாது. உங்க கூட இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நான் ரீசன்ட் டேஸாக தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் முக்கியமாக ரவுடி நீங்கள் இருக்கீங்களே, உங்க கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. 4 பேரும் 4 கேரக்டர்ஸாக இருக்கீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரவுடி பயங்கர போல்டாக இருக்கீங்க. அப்புறம் தேனு நீங்கள் ரொம்ப கொள்ளத்தரமாக இருந்தாலும் க்யூட்டாக அழகாக நிறைய விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அண்ணியாரே நினச்சி கூட பார்த்தோமா அண்ணி ஆகிட்டீங்க. அப்புறம் பயங்கர மெச்சூர்டாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வருங்கால அண்ணியாக வர போகிறவங்க ஷைலு மேடம், நீ எப்போவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஐயோ போடி, எனக்கு வெக்கமாக இருக்கு. ஆன பாரு வெக்கப்படுற மூஞ்சிய. ஆமாம், அவனை எப்படி கவுத்தீங்க? நானும் எதுவுமே பண்ணலப்பா. அவள்கிட்டையும் கேட்குறேன். நான் சொல்கிறேன். ஏய் எனக்கு தெரியும். ஆஹா, அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க எனக்கு தான் கடைசியா? என்னது சொல்லுங்க. அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை. எப்படி கவுத்தம் தானே கேட்டேன். பாவம், உங்கள் அண்ணா பாவம் தான், அவருக்கு எதுவுமே தெரியாது. மேடம் தான் ரொம்ப நாளாக ஸ்கெட்ச் போட்டு அவரை சுற்றி வந்து கடைசி அவரை இவங்க வலையில விழ வச்சுட்டாங்க. அடிப்பாவி, ஸ்கெட்ச் போட்டு. அதுக்கெல்லாம் பயங்கரவங்க இல்லை எங்க. என்ன பண்ணீங்க? நீ வேற மாலினி, ஒரு மில்க் ஷேக்கே இன்னைக்கு உங்க அண்ணா கிச்சன்ல விழுந்துட்டாங்க தெரியுமா? அப்படியா, என்ன சொல்றீங்க? நீ சொல்ற அளவுக்கு உங்க அண்ணனுக்கு ஒத்து கிடையாது. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன மாட்டி விட்டுட்டு உங்க 2 பேருக்கு இருக்குடி. இல்லாத பொண்ணாதே சொல்லிட்டோம், இருக்கிறத கேட்டோம். அவர் வந்து நிப்பாரு, எங்களுக்கு என்ன தெரியும்? அது வந்து ஒண்ணா என்ஜாய் பண்ணியா இல்லையா? அப்புறம் என்ன? எது? ஓ, எங்க அண்ணனோட திருட்டு பசங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு திருட்டு பசங்களா? ஒரு நிமிஷம். அதாவது ஒரு பழமொழியே இருக்கு, பகல்ல பேசும்போது பார்த்து பேச, நைட்டு பேசும்போது அதுவும் பேசாத. ஏன்னா சுவருக்கு கூட காது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல உங்க அண்ணன் காது பாம்பு காது, எங்கேயாவது நிக்க போறாங்க, நீங்க படம் பேசிட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் சிரிக்காத. என்னாச்சு? அது இன்னைக்கு கிச்சன்ல என்ன? உனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஓட்டின படத்தை நாங்களும் பார்த்தோம்ல. அதை மிஸ் பண்ணுவோமா? நாங்களும் பார்த்தோம்ல. அது வந்து அது அதான் நட்ஸ் பாக்ஸ் கீழே விழுந்து உடைஞ்சதே, அதை நாங்களும் பார்த்தோம்ல. மேடம், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. என்ன பழக்கம் இது? மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் தான், பெட்ரூமா தான் தப்பு, இது கிச்சன் தானே. அதுக்கு என்னப்பா எங்க அண்ணி ரொம்ப பண்றீங்க? இன்னைக்கு கிச்சன்ல உங்க அண்ணியும் உங்க அண்ணனும் இன்னைக்கு ஒரு படம் ஓட்டினாங்க. அதை கேட்டேன்னு வச்சுக்கோ, நீயே எங்களோட சேர்ந்து அவளை வச்சு செய்வ. ரோடி மாலி, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கிச்சன் ஒரு விஷயத்த பாதியோட ஸ்டாப் பண்ணிட்டோமே, உங்க அண்ணன் வந்துட்டாங்கன்னு சொல்லி. அடிப்பாவீங்களா தேனு, நீயும் தானா? எல்லாரும் சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? அதான். என்ன விஷயம்? அதான் இன்னைக்கு காலையில் ஏதோ தண்ணி காரு. ஆமாம்ல, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல வந்துட்டு இருந்தீங்க, அப்புறம் அதை சொல்லி ஏதோ மாற்றிட்டீங்க. ஸோ அவர் வந்தனால தான் மாற்றிட்டீங்களா? சரி, இப்போ சொல்லு. அதெல்லாம் அப்பயே முடிஞ்சு போச்சு, அதான் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? அது எப்படி? ஆமாம் மாலினி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு, உங்கள் அண்ணன் குறுக்கால வந்து கெடுத்து விட்டான். ஆமாம், என்னாச்சு? நீங்களும் ஒரு ஃப்ரெண்டாடி? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனால தான் கேட்குறோம். மாலி சொல்ல, என்ன ஒரு ஆனந்தம். தேனு அவ கேட்டா, மாலி நீ சீக்கிரம் சொல்ல. கார்ல இருந்து ஒரு பையன் இருந்தான்னு சொன்னீங்கல்ல, ஹேண்ட்ஸமா இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்னாச்சு? என்னடி உனக்கு பாட்டு கேட்டுரும் அட்மின் கிட்ட? எல்லாம் என் நேரம்டி, என் நேரம். இன்னைக்கு காலைல ஜாகிங் போட பத்தியா, அதான் என் நேரம். ரவுடி, முதல்ல ஒன்ன சொல்லணும், அது இல்லாம உன் கூட வந்த பத்தியா, அதுக்கு என்னைய? சும்மா ஏடி, சொல்லு மாலி என்னாச்சு?
ரவுடி ஆஹா, பயத்தை வெளியே காமிக்க கூடாது. வரட்டும் மாலினி, என் அடி நீ பார்த்தது இல்லையே. என் அடி ஒவ்வொன்றும் சும்மா இடி மாதிரி இருக்கும். வரட்டும் ஏங்க தைரியமா இருக்கீங்கல்ல? பின்ன அவன் என் மேல தண்ணி அடிச்சுட்டு போவேன், சும்மா விட்டுருவேனா? வரட்டும் பாத்துக்கலாம். யோ, என்ன போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்க? என்ன ஏரோப்ளேன பறக்கணும்னு நினைப்போ? ரூடி, இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? உங்க அப்பா வீட்டு ரோடா? நீ பாட்டுக்கு வண்டியில தண்ணி அடிச்சு நீ பாட்டு போயிட்டு இருக்க. என்ன இவன் அமைதியா நின்னுட்டு இருக்கான்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் கார்ல போறவங்க என்ன கொம்பு முளைச்சிருக்கா? என்னோட ஃபேவரட் Dress உன்னால எல்லாம் பாழா போச்சு. இது துவைச்சா கூட போகாது. யார் துவைப்பா? அப்படியே கார்ல போறோம், அப்படியே பிளேட்ல பறக்கணும்னு நினைப்பேன். அக்கம் பக்கத்துல யார் வரலாம் பாக்கிறதுல, கண்ணை மூடிட்டு கார் ஓட்டுறது. உனக்கு யார் கார் கொடுத்தது? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ரவுடி போது வாங்க. எதுக்கு பயப்படுற? என்ன பண்ணிடுவா வேணும்ல? போல பாடி காட்டிக்கடி மதிய பொண்ண போல உந்தன் அழகடி. யோ, என்ன கண்ணு நோண்டி விடுவேன். இதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்க. இவ்வளவு பேசிட்டு இருக்க, காது கேட்காத உனக்கு? तुम क्या चाहिए? என்னது? तुम क्या कर रहे हो? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாலினி போது வாங்க போவோம். அதுக்குலாம் விட்டுட்டு போக முடியாது. என்ன பேசுறவன்? இன்னைக்கு நீ தண்ணி அடிச்சதுக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து நகர கூட முடியாது. மரியாதை என் ட்ரெஸ்ஸை துவைச்சு கொடுத்துருப்பேரு. இல்லைன்னு வச்சுக்கோ. ரவுடி, क्या तुम पागल हो? பைத்தியமா? ஆமாண்டா, பகல் தான். ஏன் கண்ணு தெரியலையா? இவ்வளவு வெட்ட வெளிச்சமா இருக்கே, பகல்னு தெரியல? ரவுடி, तुम पागल बन हो गया है क्या? பண்ணா? டேய், நான் எவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கேன், உனக்கு பண்ணு வேணுமா? ரவுடி, உனக்கு பைத்தியம் பிடிச்ச கண் கேட்டுட்டு இருக்கான். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். तुम क्या बोल रही हो? मुझे समझ नहीं आ रहे. சமஞ்சனாவா? உன்னை யாரை பார்த்து சமஞ்சேன்னு கேக்குற? ரவுடி, சொன்ன கேளுங்க. நீ சும்மா இரு மாலினி. என்னைய பார்த்து சமஞ்சேன்னு கேக்குறியா? கடவுளே, जॉगिंग के लिए ऐसा ड्रेस पहन के आयोगे क्या? என்னது? என் ட்ரெஸ்ஸுக்கு பைசா தரியா? ஐயோ ரவுடி, ஜாகிங்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்களான்னு கேக்குறான். இது கூட தெரியாம. ரவுடி, வாங்க போலாம். மாமனே, நீங்க அவனை சும்மா விடுறதா இல்ல. ட்ரெஸ் நாஸ்தி பண்ணது இல்லாம பைசா தரேன்னு வேற சொல்ற. சமஞ்சிட்டேன்னு கேக்குற, பகலான்னு கேக்குற. என்ன பார்த்த பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? சும்மாவே ஆள் பக்க பல்கறனா ரொம்ப பக்கத்துல பயங்கரமா இருக்கானே. பைத்திய கட்டாதடி. क्या बोलो? இங்க பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், बोलो. இங்க பாரு. ஏதோ தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு பொழைச்சு போன்னு விட்டுட்டு போறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, இங்க நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். क्या? காக்கி கூன்கிட்டு இருந்தேன், அப்புறம் ரொம்ப கடுப்பாய் போயிரும் பாத்துக்கோமா. ரவுடி போது வாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? ரவுடி, அந்த காரோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? நீங்க கண்ணாடி உடைச்சதுக்கே நீங்க எவ்வளவு காசு பே பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? அப்படியே சொல்ற? நிறைய காசு? कौन की लड़की? கிராமத்து பொண்ணு. என்னடா சொல்ற? ரவுடி போதும், நீங்க வரப்பீங்க, நான் மட்டும் போட்டுமா? तुम सोच रही हो क्या अभी मुझे क्या करना चाहिए? சாகவா? ஏய், என்னடா சொல்லிட்டு இருக்க? கடவுளே, ரவுடி, எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கான். நீங்க தேவையில்லாம வம்பள மாட்டிக்க போறீங்க. அதுதான் என்னை பார்த்து சாக சொல்ற, அமைதியா இருக்க சொல்ற. அப்படி ஒன்றும் சொல்லல. அவன் இப்ப என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறான். வந்துருங்க, சொன்னா கேளுங்க. கார் கண்ணாடி உடைச்சது காசு கேட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ஜென்மத்துல உங்களை திருப்பி கொடுக்க முடியாது. அப்படியே சொல்றேன். ஆமா ரவுடி, வாங்க ஓடிடலாம். ஓடணுமா? அது தேவைப்படுற நேரத்தில் ஓடணும்னு நினச்சி ஓடலாம். இதெல்லாம் ஒன்றும் நம்ம ஒன்றும் வீக்கெண்ட் அப்பெல்லாம் நினச்சிக்க மாட்டாங்க. வாங்க நம்ம போகலாம்.
இதை விட பெஸ்ட் ஐடியா எதுவுமே கிடையாது. கமான் ரன். அப்புறம் என்ன? எடு ஜூட். வில்லேஜ் கேர்ள் தைரியம் ஜாஸ்தி தானே. ஐ லைக் யுவர் கட்ஸ். என்னது? அவன் என்னை பார்த்து பைத்தியம் சொன்னானா? ஏடி கத்துற? என் மாலினி, அப்போ எல்லாமே கேட்டுட்டு உனக்கு தெரிஞ்சிருந்து அமைதியா வந்திருக்க அப்படிதானே? இங்க வந்து நல்லா பேசு. உன்னை ஒருத்தன் நல்லா ஏமாத்திட்டு போய்க்கா. உன்னை பைத்தியம்லாம் சொல்லிட்டா. இங்க வந்து கத்திட்டு இருக்க. தேனு, இன்னும் கொஞ்சம் ஓவரா தான் போற. அடிக்க போற பாரு. என்ன மாலினி அமைதியா இருக்க? உன்னோட தான் வந்தேன். உனக்கு தெரிஞ்சிருப்பேன். அப்பே சொல்லியிருந்தா அவனை பிரிச்சு மேய்ச்சிருப்பேன். நம்ம தான் பயந்து ஓடி வந்துட்டோமே. பரவாயில்லையே, நம்ம ரவுடியை கலாய்ச்சிட்டு போயிருக்கா. யார் அவன்? பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக தான் இருந்தாரு. ஆஹா, ஐயோ, நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த பக்கம் கத்திட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பயப்படவும் செய்கிறாங்க. என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க அடித்த கல் வேற அங்கே கண்ணாடி உடைச்சு போச்சு. ஆனால் நல்ல வேலை, அவன் அதை பற்றி எதுவுமே பேசல. கண்ணாடி மட்டுமா? அவன் மண்டே உடச்சு விட்டுக்கணும். இது எனக்கு தெரியாம போச்சே. ஹிந்தியில் பேச்சு தப்பிச்சுல போயிட்டான். நீ தான் பயந்து ஓடி வந்திருக்க. அவன் அங்கேயே தானே நின்னா. ஆத்தா தாயே மகமாயி, நான் கும்பிடுறது உண்மையா இருந்தா மறுபடியும் அவன் என் கண்ணில் காமிக்கணும். நீ அப்ப இருக்க அவனுக்கு. ஏன் மறுபடியும் ஓடுறதுக்கா? நீங்க என்ன திட்டாலும் அவனுக்கு ஒன்றும் புரிய போறதில்ல. இந்துமா, இங்கே இருக்க. உன்னை காணும் எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கான். எல்லாரும் தூங்க போலையா? மணி என்ன ஆகுது? இது வரேன் பாட்டி. ஓகே, குட் நைட் கைஸ். நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். குட் நைட்.